வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். சட்டவிரோதமாக வெளிநாட்டுக்கு கொண்டு செல்ல முற்பட்ட 66 லட்சம் பெறுமதியான வெளிநாட்டு பணத்தை சுங்கப் பிரிவினர் கைப்பற்றியுள்ளனர். கடல் எல்லையை மீறிய இந்திய மீனவர்கள் கைது. குளிருடன் கூடிய காலநிலையால் அமெரிக்காவுக்கு பெரும் பாதிப்பு. இனி விரிவான செய்திகள். சட்டவிரோதமாக வெளிநாட்டு நாணயத்தாள்களை சிங்கப்பூரிற்கு கொண்டு செல்ல முற்பட்ட ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் தமது பயணப்பொதியில் சூட்சுமமான முறையில் மறைத்து வைத்து நாணயத்தாள்களை கொண்டு செல்ல முற்பட்டுள்ளதாக சுங்கப்பிரிவின் ஊடக பேச்சாளர் லெஸ்லி காமினி குறிப்பிட்டார். சந்தேக நபரிடமிருந்து 1,80,000 சவுதி ரியாலும் 31,000 ஜப்பான் யென்னும் மற்றும் 54,000 குவைத் தினார் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. கைப்பற்றப்பட்டுள்ள நாணயத்தாள்களின் மொத்த பெறுமதி 66,38,222 ரூபாய் எனவும் லெஸ்லி காமினி தெரிவித்துள்ளார். சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட மேலும் 38 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நெடுந்தீவு கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட சந்தர்ப்பத்தில் நேற்றிரவு கடற்படையினரால் இந்த மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்திய மீனவர்களின் 6 படகுகளும் இதன்போது கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் கமாண்டர் கோசல வர்ணகுலசூரிய தெரிவித்தார். இந்திய மீனவர்களை மேலதிக விசாரணைகளுக்காக கடற்தொழில் திணைக்களத்திடம் ஒப்படைக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மாகாண சபை தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் இன்று முதல் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக தேர்தல்கள் செயலகம் அறிவித்துள்ளது. வேட்புமனுக்களை பொறுப்பேற்பதற்கு மாவட்ட செயலகங்களில் அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அங்கு பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர்கள் குறிப்பிட்டனர். மேல் மற்றும் தென் மாகாண சபைகள் கடந்த 12ஆம் தேதி நள்ளிரவு கலைக்கப்பட்டது. 2013ஆம் ஆண்டு வாக்காளர் இடாப்பின் பிரகாரம் வாக்கெடுப்பு ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தேர்தல்கள் செயலகம் தெரிவித்துள்ளது. தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை ஏற்கும் நடவடிக்கைகள் கடந்த 20ஆம் தேதி ஆரம்பமானது. நாட்டில் தற்போது நிலவுகின்ற சமாதானமான சூழ்நிலையை பாதுகாப்பதற்கு பொறுமையுடனும் சிந்தனையுடனும் செயற்பட வேண்டும் என்று விவசாய அமைச்சர் மஹிந்த யாப்பா அபேவர்த்தன தெரிவிக்கின்றார். தெலிஜிவல விவசாய அமைப்பின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அமைச்சர் கருத்து தெரிவித்தார். இந்த நாடு சீர்குலைந்தால் மீண்டும் ஒரு முறை சீர் செய்ய முடியாமல் போகும். யுத்தம் முடிவடைந்த பின்னர் பிரச்சனை எதுவும் இல்லை என்று இல்லை. யுத்தத்தின் பின்னர் அனைத்துமே பிரச்சனையாக மாறியுள்ளது. சிறிய சிக்கல் ஒன்று காணப்பட்டாலும் அதை பிரச்சனையாக மாற்றி ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டு குழப்பங்களை விளைவிக்கின்றனர். நாட்டில் தற்போதுள்ள சுமூகமான நிலையை பாதுகாப்பதற்கு சிந்தனையுடன் ஜனநாயக முறையில் தேர்தலின் மூலம் நாட்டை மாற்றுகின்ற நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும். முதுப்பள்ளியிலிருந்து நாபி வரையான கால்வாய் புனரமைக்கப்பட்டு விவசாய அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபிவர்த்தனவின் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. கம்பஹா மற்றும் களுத்துறை ஆகிய மாவட்டங்களில் டெங்கு காய்ச்சல் பரவும் வீதம் குறைவடைந்துள்ளதாக தொற்றுநோய் ஆய்வு பிரிவு தெரிவிக்கின்றது. இருப்பினும் கொழும்பு மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சல் பரவும் வீதம் தொடர்ந்தும் காணப்படுவதாக தொற்றுநோய் ஆய்வு பிரிவின் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் பபா பலிகவடனே சுட்டிக்காட்டுகின்றார். கடந்த வருடங்களை போன்று கொழும்பு மாவட்டத்திலும் அதுபோன்று மேல் மாகாணத்திலும் டெங்கு காய்ச்சல் நோயாளர்கள் அதிக அளவில் பதிவாகுவதாக எமது புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கு பல காரணங்கள் உள்ளன. சனத்தொகை மற்றும் சதவீத அடிப்படையில் நோக்கும் போது கொழும்பு, கம்பஹா மற்றும் களுத்துறை ஆகிய மாவட்டங்களிலேயே அதிக அளவு டெங்கு நோயாளர்கள் பதிவாகின்றனர். கடந்த வருடம் கம்பஹா மற்றும் களுத்துறை மாவட்டங்களில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையில் ஓரளவு வீழ்ச்சி ஏற்பட்டுள்ள அதேவேளை
கொழும்பு மாவட்டத்தில் நோயாளர்களின் எண்ணிக்கையில் வீழ்ச்சியை நாம் அவதானிக்கவில்லை. கொழும்பு மாநகர சபைக்குட்பட்ட பிரதேசங்களில் நுளம்புகள் பரவும் இடங்கள் மற்றும் நுளம்புகளின் பெருக்கம் தொடர்ந்தும் அதிகரித்துள்ளது. பாடசாலை, நிறுவனங்கள், வீடுகளில் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைகள் மற்றும் குடம்பி பரிசோதனைகளின் ஊடாக கொழும்பு மாவட்டத்தில் டெங்கு பரவும் இடங்கள் அதிகளவில் காணப்படுகின்றமை கண்டறியப்பட்டுள்ளது. இதுவே டெங்கு காய்ச்சல் அதிகளவில் பரவுவதற்கான காரணமாகும். கொழும்பு பிளவர் வீதியில் இன்று முதல் புதிய போக்குவரத்து முறை அமல்படுத்தப்படுவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கொள்ளுப்பிட்டிய லிபர்டி சுற்றுவட்ட பகுதியில் நிலவும் அதிக வாகன நெரிசலை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த விசேட போக்குவரத்து முறை அமல்படுத்தப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகன தெரிவித்தார். இதேவேளை பேஸ்லைன் வீதியில் கவிழ்ந்திருந்த கொள்கலன் அந்த இடத்திலிருந்து அகற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த கொள்கலன் கவிழ்ந்திருந்தமையால் அந்த வீதியூடாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்ததோடு அதிக வாகன நெரிசலும் காணப்பட்டது. ஓலை குடிசைக்குள் ஒளியின்றி வாழும் ஆயிரக்கணக்கான குடும்பங்களை மிகவும் பின்தங்கிய கிராமங்களில் நாம் காணலாம். அவ்வாறான ஒரு கிராம மக்கள் ஒளியை பெற்றுக் கொள்வதற்கு படும் அவஸ்தை குறித்து நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு பதிவாகியுள்ளது. அட்டாளச்சேனை கிராமத்தின் கடற்கரை பிரதேசத்தில் வாழும் மக்களின் துயர்நிலை கண்டு சமூக நலன்புரி அமைப்பொன்று முதற்கட்டமாக மண்ணெண்ணெய் நிரப்பு நிலையம் ஒன்றை அமைத்துக் கொடுத்துள்ளது. இதன் ஏனைய நடவடிக்கைகள் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினால் முன்னெடுக்கப்பட வேண்டியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். ஆனால் பல வருடங்களாகியும் இதுவரையும் மண்ணெண்ணெய் நிரப்பாமல் இழுபறி நிலையிலேயே காணப்படுகின்றது கவலைக்குரிய விடயமே. மண்ணெண்ணெய் விற்பனை நிலையம் தொடர்பாக அவ்வப்போது அரசியல்வாதிகள் மூக்கினை நுழைத்தாலும் தேர்தல் வாக்குறுதிகள் போல இந்த பிரச்சனையும் காற்றில் பறந்து போயுள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். நீண்ட காலமாக இந்த பில்டிங்கை கட்டி தந்திருக்காங்க. லாமனை நிரப்பும் அந்த விற்பனை நிலை இந்த டேங்கியும் தந்திருக்காங்க. இதுவரைக்கும் மக்களுக்கு இந்த பிரயோஜனமும் இல்லாதால நாங்களும் பல அரசியல் நிறுவன ஆட்கள்கிட்ட போய் இதை லாமனை நிரப்பித்தாங்க, இதுக்குரிய நடவடிக்கை எடுங்க, மக்களுக்கு தேவை பூர்த்தி செய்யுங்க வேண்ட அவ்வளோயும் கொடுத்துட்டோம். ஏலாம இருக்கு எங்களுக்கு. இந்த எரிபொருள் நிரப்பு நிலையம் இயங்கும் பட்சத்தில் இந்த பகுதி மீனவர்களும் பிரதேச மக்களும் நன்மை அடைவார்கள். ஆனால் இன்று திறக்கப்படும் நாளை திறக்கப்படும் எனும் நப்பாசையில் இலவு காத்த கிளியின் நிலைமையாகிவிட்டது இந்த பிரதேச மக்களின் நிலைமை. இந்த கட்டடத்தை கட்டுவதற்காக சில அதிகாரிகள் வந்து இந்த மீனவர்கள் இருந்த வாடிகளை அகற்றி இந்த கட்டடத்தை கட்டணும் பொதுமக்களுக்கு தேவை என்று சொல்லி சொன்னார்கள். கட்டி போட்டிக்கார்கள். பொதுமக்களுக்கு வாடியும் இல்லை, கூழலும் குப்பையுமா கிடக்கு. இத்தவரை ஒன்றும் இல்லை. பயனில்லாத எரிபொருள் நிரப்பு நிலையம் விடையில்லாத வினாவாக வீணாகவே காணப்படுவதாக இந்த பகுதி மக்கள் அங்கலாய்க்கின்றனர். வளர்முக நாடுகளில் காணப்படும் பல்வேறு வசதிகளை வளர்ந்து வரும் நாடுகள் கொண்டிருக்கவில்லையாயினும் அந்த நாடுகள் அனுபவிக்கும் பலவித உற்பத்தி மூலப்பொருட்களை இலங்கை போன்ற வளர்ந்து வரும் நாடுகளே ஏற்றுமதி செய்கின்றது என்பது திண்ணம். ஆயினும் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் மேற்படி செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்களின் வாழ்க்கை தரமோ மிகவும் பின்தங்கிய நிலையிலேயே உள்ளது. அது தொடர்பிலான பார்வையே இது. அம்பாறை மாவட்டத்தில் சுறா, திருக்கை, கூரல் போன்ற கடல் மீனினங்களின் உடற்பாகங்கள் உலர்த்தப்பட்டு ஏற்றுமதியின் பொருட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. இந்த மீனினங்களின் உடற்பாகங்கள் மருத்துவ தேவைகளுக்காக பயன்படுவதாக கூறப்படுகிறது. ஆயினும் மீனின் உடற்பாகங்களை உலர்த்தி விற்பனை செய்யும் இந்த தொழிலில் மிக குறைவானவர்களே ஈடுபட்டு வருகின்றனர். காரணம், இந்த தொழிலில் அதிகளவு முதலீடு செய்ய வேண்டியுள்ளதோடு இதற்கான சந்தை வாய்ப்பினை பெறுவதும் சில வேளைகளில் சிரமமாக உள்ளதாக வியாபாரிகள் குறிப்பிடுகின்றனர்.
கோரல் மீனின் சுவாசப்பை 1 கிலோகிராம் 50,000 ரூபாவுக்கும், சுறா மீனின் சிறகு, வால் உள்ளிட்ட பகுதிகளை 1 கிலோகிராம் 5,000 ரூபாய்க்கும், திருக்கை மீனின் சுவாச பகுதியில் உள்ள பூக்களை 1 கிலோகிராம் 4,000 ரூபாவிற்கும் தாம் கொள்வனவு செய்வதாக சாய்ந்தமருது பிரதேசத்தில் நாம் சந்தித்த வியாபாரி ஒருவர் தெரிவித்தார். இந்த தொழிலில் தாம் லாபமீட்டி வந்துள்ள போதிலும் கடந்த சில காலமாக இந்த வியாபாரத்தில் கொள்வனவாளர்கள் கிடைப்பதில் தாம் பாரிய பிரச்சினைகளை எதிர்நோக்குவதாக வியாபாரிகள் கூறுகின்றனர். இதனால் இவற்றுக்கான உரிய விலையை பெற்றுக் கொள்வதும் சிரமமாக உள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர். எனவே அரசாங்கமோ அல்லது வேறு தரப்பினரோ இந்த தொழிலில் சிறந்த கொள்வனவாளராக செயற்படும் போது இந்த வியாபாரம் களை கட்டும் என்பது இங்குள்ளவர்களின் எதிர்பார்ப்பாகும். பாடசாலை மாணவர்களின் ஊடக அறிவை மேம்படுத்தும் நோக்கில் நியூஸ் ஃபர்ஸ்ட் செயற்பட்டு வருகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்ட் ஏற்பாடு செய்த செயலமர்வு ஒன்று தங்கலை மகளிர் கல்லூரியில் நேற்று நடைபெற்றது. தங்கலை மகளிர் கல்லூரிக்கு சென்ற நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினருக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஊடகத்துறையின் முக்கியத்துவம், ஊடக அணுகுமுறைகள், செய்தி அறிக்கையிடல் போன்ற விடயங்கள் குறித்து மாணவர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. வட்டவளை குயில்பத்தை பகுதியில் சிறுத்தை ஒன்றின் நடமாட்டம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அங்குள்ள மக்கள் தொழிலுக்கு செல்வதில் அச்சம் ஏற்பட்டுள்ளதாக தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். அந்த பகுதியைச் சேர்ந்த சிலர் சிறுத்தையின் தாக்குதலுக்கு இலக்கானதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த காலங்களில் வட்டவள மற்றும் குயில்வத்த பகுதிகளில் சிறுத்தை ஒன்றின் நடமாட்டம் தென்படுவதாக பொதுமக்கள் பல தடவைகள் தெரிவித்துள்ளனர். பல தடவைகள் தமது வீட்டு நாய்களை கடித்ததாக கூறப்பட்டாலும் அது சிறுத்தை என்று இதுவரை ஊர்ஜிதப்படுத்தப்படவில்லை. இந்த நிலையில் நோட்டன் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட லோனக் தோட்டத்தில் சிறுத்தை ஒன்று தென்படுவதாகவும் அதனை பொதுமக்கள் சுற்றி வளைத்துள்ளதாகவும் நமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். வட்டவள போலீசாரும் வன இலாக்கா அதிகாரிகளும் அங்கு சென்று சிறுத்தையை பிடிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்ட பொழுதும் அதனை பிடிக்க முடியாது போனதுடன் பொதுமக்களில் ஒருவர் சிறுத்தையின் தாக்குதலுக்கு இலக்காகி காயமடைந்தார். காயமடைந்த நபர் வட்டவள பிரதேச வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வெளியேறியுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்தன. சிறுத்தையை பிடிக்க முடியாது போனதால் இந்த பகுதி வாழ் மக்கள் பெருங்கவலையும் அச்சமும் கொண்டுள்ளனர். இந்த சிறுத்தையினால் தாம் பெரும் அச்சுறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தேயிலை மலைக்கு தொழிலுக்கு செல்வதற்கு பெரும் பயமாக உள்ளதாகவும் இந்த மக்கள் தெரிவித்துள்ளனர். தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டியில் இலங்கை அணி இன்னிங்ஸ் மற்றும் 248 ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது. இதன் அடிப்படையில் 2 போட்டிகள் கொண்ட இந்த டெஸ்ட் தொடரில் இலங்கை அணி 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மிர்பூரில் நடைபெற்ற இந்த போட்டியில் தனது பங்களாதேஷ் அணி முதல் இன்னிங்ஸில் 232 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டமை குறிப்பிடத்தக்கது. பதிலுக்கு தனது முதல் இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 730 ஓட்டங்களை பெற்றிருந்த வேளை ஆட்டத்தை இடைநிறுத்திக் கொண்டது. துடுப்பாட்டத்தில் இலங்கை அணி சார்பில் மஹேல ஜெயவர்தன 203 ஓட்டங்களை ஆட்டமிழக்காமல் பெற்றுக் கொடுத்தார். இதனையடுத்து தனது இரண்டாவது இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடிய பங்களாதேஷ் அணி 250 ஓட்டங்களுக்குள் தனது சகல விக்கெட்டுகளை இழந்தது. And not surprisingly, starting with seam to begin with, the first over being delivered. Beautifully bowled, just the start Sri Lanka would have wanted. Shamsur Rahman looks on in disbelief, but that was an absolute jam. That's well pushed and will pick up at least a couple of runs. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது மணித்தியால செய்தியினை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.